நமஸ்காரங்கள். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டெஃபி ஸ்டோரிஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி 2ஓட சாங் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரக மேளங்கள். சாங் டைட்டிலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேளங்களும் மழையின் ஓலங்களும் சுழியின் நாளங்களும் அலறி சாட்சி சொல்லும் மாயாவி வரவாம் கோவடிவாம் பெரும் அதிர்வாம் இருளாழ்கின்ற கதையாம் விதைத்த வினையாம் தவித்த சிறையாம் கார்கால நாளில் காலனின் தோளில் மாயவன் பேரின்பம் சாபத்தின் பேரில் கோபத்தின் போரில் ஆட்டங்கள் ஆரம்பம். கண்ணிலே மின்ன வச்சு காலத்தை எண்ணிலே எண்ண வச்சு காயத்தை நெஞ்சிலே இன்னும் வச்சு பாவத்தை மண்ணிலே தங்க வச்சு அவனோட யாக்கைகளும் தீராத வேட்டைகளும் வேடனின் நோயாத வேட்கைகளும் வெடித்த நாளங்களும் துடித்த பாதங்களும் பாதைத்த உள்கூட்டி நோட்டங்களும் நரக மேளங்கள் இந்த டைட்டிலுக்கு ஏற்பவே சாங்கோட லிரிக்ஸும் சும்மா அந்த மாதிரி இருக்குது. இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி பார்ட் 1 அது பார்த்தப்போவே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். சும்மா ஒரு மற்ற நார்மல் பேய் படங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருந்த ஒரு படம்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ டிமாண்டி காலனி 2 வந்து அதை விட ஒருபடி மேலே இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அண்ட் நிஜமாவே சொல்லணும்னா அருள்நிதி அவரை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட மூவி செலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எண்டில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் தான் அருள்நிதி. அண்ட் பிரியா பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூவி செலெக்ஷன்ஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்த தூதா மூவி கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டெஃபி ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.